Okay. Students, in this session, we are going to start the Unit 1. The Unit 1 name is Introduction to Fluid and Fluid Dynamics. Okay. Fluid na enna and the fluid dynamics na enna adapadiya basic fundamental concepts தான் நம்ம discuss பண்ண போறோம் first unitல வந்து. So, before that, we should know the concept of fluids. அதுக்கு முன்னாடி first of all fluid na enna அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். Fluid na என்னது? Any substances that can able to flow, that is called as fluid. எந்த பொருளால வந்து ஈஸியா flow ஆக முடியுதோ அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா fluids ன்னு சொல்லுவோம். For example, there are three different physical states of matter: solid, liquid, and gases. Among these three substances, only liquid and gases can able to flow easily. Solid, liquid, gas மூணு சப்ஸ்டன்ஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சாலிடால ஆக முடியாது. liquid and gases can be easily flow. Okay, so that is displaced from one point to another position very easily. அதாவது என்ன பண்ண முடியும்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போக முடியும், இடப்பெயர்ச்சி பண்ண முடியும். It can easily displaced from one place to another places. Therefore, those substances are called as fluids, that is liquid and gases. Now, we consider only about the liquid, water. Water பத்தி மட்டும் தான் என்ன பண்ண போறோம், கன்சிடர் பண்ண போறோம் fluidsல. So, what is the fundamental concepts behind the fluids and fluid properties and fluid dynamics? Okay, so first we start the fluid properties. What are the fluid properties? Okay, this is our first unit. In this session we start the topic properties of fluids. So this properties is very important. Please take this short notes. First property, density or mass density. Density is also known as mass density. Okay, what do you mean by density? It is defined as the ratio of mass of the fluid to its volume. அதாவது mass divided by volume அர்த்தம். That is represented by the ratio. என்ன அர்த்தம்? இப்ப நம்ம ஒரு வாட்டர் வந்து ஒரு கண்டெய்னர்ல வந்து fill பண்றோம் அப்படின்னா what is the volume of the container? How much mass is occupied by that container? That ratio gives the density of that fluid. அதாவது ஒரு கண்டெய்னர் வந்து என்ன வால்யூம்ல இருக்குது, அந்த வால்யூம்ல எவ்வளவு மாஸ் ஆஃப் fluid வந்து நம்ம fill பண்ண முடியும். அப்ப அந்த மாஸுக்கும் அந்த வால்யூம்க்கு என்ன ரேஷியோ? That ratio gives the density. Okay, so density is nothing but mass density. It is defined as the ratio of mass of the fluid to its volume. It can be said as mass per unit volume. அதாவது ஒரு மீட்டர் கியூப் வால்யூம்க்கு வந்து எவ்வளவு மாஸ் வந்து ஆக்குபை பண்ணுதோ அதுதான் அந்த ஃப்ளூயிட்னுடைய டென்சிட்டி. நம்ம நார்மலா சொல்லுவோம் ஒவ்வொரு சப்ஸ்டன்சஸ்க்கும் டென்சிட்டி வந்து வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வாட்டருக்கு ஒரு டென்சிட்டி இருக்கும், ஆயிலுக்கு ஒரு டென்சிட்டி இருக்கும், கேஸ்க்கு ஒரு டென்சிட்டி இருக்கும். ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்க்குமே எல்லா சப்ஸ்டன்சஸ்க்குமே டென்சிட்டி இல்லாம இருக்காது. So that density depends upon mass per unit volume. ஒரு மீட்டர் கியூப் வால்யூம்னா என்ன அர்த்தம்? 1 மீட்டர் லெங்த், 1 மீட்டர் பிரெத், 1 மீட்டர் ஹைட். இப்படி 1 மீட்டர் கியூப் வால்யூம் இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர்ல ஹவு மச் மாஸ் இஸ் ஆக்குபைடு பை தட் கண்டெய்னர், எவ்வளவு மாஸ் வந்து இந்த கண்டெய்னர்ல ஆக்குபை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஓகே, இட் இஸ் டினோட்டட் பை த சிம்பிள் ரோ. இந்த டென்சிட்டி வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா அதோடைய சிம்பிள் வந்து ரோ. Its unit is kilogram per meter cube. இந்த யூனிட்ஸ் வந்து நம்ம கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப்னு படிக்க வேண்டாம்ப்பா, ஈஸியா வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வைக்கலாம்னு சொல்றேன் பாரு. டெஃபினிஷன் என்னது? மாஸ் பை வால்யூம் இல்லையா, ரேஷியோ ஆஃப் மாஸ் பை வால்யூம். அதனால மாஸ் பை வால்யூம்ங்கிறதுனால மாஸோட யூனிட் நம்ம என்ன சொல்லுவோம்? கிலோகிராம்னு சொல்லுவோம். பை வால்யூமோட யூனிட் வந்து என்னது? மீட்டர் கியூப். Therefore, the unit for mass density or density is kilogram per meter cube. Next point, very important point. The density of the liquids may be considered as constant. எந்த ஒரு liquid substance எடுத்துட்டாலுமே maximum வந்து density வந்து constant ஆவே தான் இருக்கும். While that of gases changes with the variation of pressure and temperature. ஆனா நீங்க கேஸ் சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது பிரஷரும் டெம்பரேச்சரும் மாற மாற என்னதும் மாறும்னா டென்சிட்டிங்கிற ப்ராப்பர்ட்டியும் மாறதான் செய்யும்.
ஓகேவா? இப்போ நம்ம ஏரையோ இல்ல ஏதோ ஒரு கேஸ் நம்ம ஹீட் பண்றோம் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. Definitely the density of that gases will also go changes. But the density of the liquid may be considered as constant. What is the formula for density? Mass density or density, its symbol is rho. That's why I put the symbol rho. It's by definition ratio of mass of the fluid to its volume. So mass of the fluid divided by volume of the fluid. Since we study about the properties of fluid, I take mass of the fluid divided by volume of the fluid. Okay, mass by volume gives the mass density. The value of density of water is 1000 kilogram per meter cube. Density of water is constant value. Water density என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து வேல்யூ மாறாது because it is a liquid. 1000 kilogram per meter cube. Okay. You can see this picture. It has a container in which two fluids are poured into it. Okay, first one oil and the second one water. Oil having the low density and water having the high density. How can you classify? Oil and water நம்ம வந்து mix பண்ணோம் அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு mix ஆகுமா ஆகாதா? Mix ஆகும் sir. Why? What is the reason? Two different density sir. Two different density இல்லையா? சோ நம்ம பார்த்திருப்போம் ஆயில வந்து வாட்டர்ல ஊத்துறோம் அப்படின்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகாது. எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரிஞ்சு சீக்கிரமா வரும் மேல? ஆயிலா வாட்டரா? இல்ல ஆயில் வந்து உள்ள டெபாசிட் ஆயிருமா அடியில முங்கிருமா இல்ல மேல மிதந்திருக்குமா? கீழ மேல இருக்கும் சார். ஆயில் வந்து மேல இருக்கும். வெரி குட். சோ நம்ம நேச்சுரலா பாத்திருக்கோம் இல்லையா? அதுக்கு ஏன் மேல வரணும் அப்படின்னா அது ரீசன் என்னது? லோ டென்சிட்டி. So from this point you should remember that if a substance having the low density, it readily to move upward. மேல் நோக்கி வர ஆரம்பிக்கும். எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே டென்சிட்டி கம்மியாக அது மேலதான் வந்து நிற்கும். ஓகேவா? So this is the concept of density. That is one of the property of fluid. The first property, density or mass density. What do you mean by density? It is nothing but the ratio of mass of the fluid by volume of the fluid. யூனிட் பாருங்க, மாஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? கிலோகிராம் சொல்லுவோம். வால்யூம் வந்து மீட்டர் கியூப். அப்போ மாஸ் பை வால்யூம்னா கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஓகே. The value of density of water is 1000 kilogram per meter cube. This is constant value. Second property, weight density. Second property, weight density. First property, mass density. Second property, weight density. Students, I ask one question for you. What is the difference between mass and weight? How can you differentiate? Any idea? Sir, weight in kg, mass in Newton. No. Sir, weight with respect to gravity, sir. Mass with respect to amount of molecules present in it. Students, is my voice is audible or not? Sir, now only audible. Okay. Please wait. Okay, what is the difference between the weight and the mass unit? The unit of mass is kilogram. The unit of weight is Newton. Am I correct? Say yes or no? Yes, sir. Okay. How can you convert mass into weight? That is kilogram into Newton. How can you convert the unit kilogram to Newton? You already studied in engineering mechanics. 9.8 element. Very good. So if you having the value of mass, you multiply it by 9.81, you get the answer in terms of Newton. Okay, mass value வந்து 9.81 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து
weight நியூட்டனால கிடைக்கும். ஏன் நம்ம அதை வந்து 9.81 மல்டிப்ளை பண்ணணும்? 9.81 எதோட வேல்யூ? acceleration due to gravity. Gravity. That is very good. That is gravitational constant. ஏன்னா எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே அந்த பொருளினுடைய மொத்த எடையானது மொத்த நிறையானது பூமியை நோக்கி தான் செயல்படும் இல்லையா? டவுன்வர்டு டைரக்ஷன்ல தான். இப்ப நமக்கு ஒரு பாடியில வந்து ஒரு 85 கிலோகிராம் ஒரு 60 கிலோகிராம் ஒரு 40 கிலோகிராம் இருக்கும் பாடி வெயிட். The entire weight is acting towards the center of gravity through gravitational constant. இல்லையா? நம்ம கிரவுண்ட் நோக்கி தான் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு கிராவிட்டி ஃபோர்ஸ் மூலமா. அதே மாதிரி தான் மாஸ் வந்து கிலோகிராம். If you want to convert that kilogram into Newton, you have to multiply it by acceleration due to gravity, that is gravitational constant 9.81. Then you can get the answer in terms of Newton. Okay. So what is the definition for weight density? And the weight density, another name is specific weight. Note the point, very important for examination. Okay, so weight density is also known as specific weight. What is the definition? It is defined as the ratio of weight of the fluid to its volume. Anga mass density enna paathom? Mass of the fluid to volume. So weight density means ratio of weight of the fluid to volume. This is the difference. Mass density na mass by volume, weight density na weight by volume. But the difference between mass and weight is 9.81 multiplied with mass. Okay. So weight per unit volume of the fluid is called as weight density. Weight of the fluid divided by volume, that is per unit volume. ஒரு meter cube volume க்கு எவ்வளவு weight இருக்குது? That is called as weight density. Its symbol is W. But mass density symbol is rho. Here weight density symbol is W, small w. Okay. Then its unit is, what is the definition? Weight divided by volume. The unit of weight is Newton. The unit of volume is meter cube. Since weight divided by volume, its unit is also becomes Newton divided by meter cube. This is also same point. The density of the liquid may be considered as constant, while that of gases changes with variation of pressure and temperature. Okay. Now definition, formula, weight density W equal to weight of the fluid divided by volume of the fluid. In case of mass density, mass of the fluid by volume of the fluid. But here weight density is also equal to weight of the fluid by volume of the fluid. Okay. Any doubt? Can you understand? Yes, sir. Okay. How can you convert this weight density formula? Please listen. Weight density equal to weight of the fluid can be replaced by mass into acceleration due to gravity. நம்ம என்ன பண்ணுவோம்? கிலோகிராம்ல இருக்குது நியூட்டனா மாத்தோம்னா 9.81 மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த 9.81 மல்டிப்ளை பண்றது எதுக்காக? நியூட்டனா கன்வெர்ட் பண்றதுக்காக. சோ அப்போ அந்த வெயிட்டோட வேல்யூன்னு அர்த்தம். அப்போ மாஸ் என்ன இருக்கு அந்த ஃப்ளூயிடுக்கு, அந்த மாஸோட நீங்க ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லக்கூடிய 9.8 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இட் பிகம்ஸ் வெயிட் divided by volume of the fluid. So W equal to, we know mass by volume equal to, நம்ம என்ன படிச்சோம் போன டெஃபினிஷன்ல? mass of the fluid divided by volume of the fluid is equal to mass density rho. Therefore I put W equal to rho into acceleration due to gravity is G, gravitational constant. So specific weight or weight density equal to mass density into gravitational constant. You can use this relation to convert weight density. Okay, the relation use பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? நீ வந்து mass density weight density ஆவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். Okay, the value of specific weight or weight density of water. Water உடைய weight density என்ன? நம்ம mass density என்னன்னு படிச்சோம்? 1000 kg படிச்சோம் இல்லையா? 1000 kilogram per meter cube தான் என்னது? mass density of water. இப்போ அதோட weight density என்னவா இருக்கும்? அப்ப அந்த mass density கூட ஒரு 9.81 gravitational constant மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது weight density. So 9.81 into 1000 Newton per meter cube. Are you clear? Yes, sir. Okay. Third property,
listen, specific volume. வால்யூம்ங்கிறது டோட்டல் வால்யூம். ஸ்பெசிபிக் வால்யூம்னா என்ன? 1 கிலோகிராம் சப்ஸ்டன்ஸை ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு வால்யூம் தேவைப்படுது பாருப்பா. It is defined as the volume of the fluid occupied by a unit mass. யூனிட் மாஸ்னா என்ன அர்த்தம்? 1 கிலோகிராம் சப்ஸ்டன்சஸ்னு மீனிங். யூனிட்னாலே 1 தான். அப்போ 1 கிலோகிராம் ஃப்ளூயிட் இருக்கலாம். அது ஆயிலோ வாட்டரோ ஹனியோ எதுனாலும் இருக்கட்டும், லிக்யூடு. 1 கிலோகிராம் சப்ஸ்டன்ஸை ஆக்குப்பை பண்றதுக்கு எவ்வளவு வால்யூம் தேவைப்படுது? எக்ஸாம்பிளா இப்ப நீங்க 1 கிலோகிராம் வந்து ஒரு ஹனி வாங்குறீங்க, தேன் வாங்குறீங்க, ஹனி. அந்த 1 கிலோகிராம் ஹனியை வந்து ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு வால்யூம் கண்டெய்னர் நம்ம வந்து டிசைன் பண்ணணும், அதுதான் அதோடைய ஸ்பெசிபிக் வால்யூம், ஹனியோட ஸ்பெசிபிக் வால்யூம். இதே இது 1 kg கோகனட் ஆயில் வாங்குறீங்க, அந்த 1 kg கோகனட் ஆயிலை ஃபில் பண்றதுக்கு how much volume required occupied, that is specific volume of coconut oil. Similarly, for every fluid it have the different value of specific volume. Okay, so it is defined as volume of the fluid occupied by unit mass அல்லது volume per unit mass of the fluid. Its unit is meter cube per kilogram because volume divided by mass. So volume unit is meter cube, mass unit is kilogram, therefore meter cube divided by kilogram. We know mass density unit is kilogram per meter cube. Mass density நீங்க யூனிட் பாத்தீங்கன்னா கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப்னு பார்த்திருப்போம். ஆனா இங்க என்ன யூனிட் வந்திருக்குது? மீட்டர் கியூப் பெர் கிலோகிராம் வந்திருக்கு. அப்படியே ரெசிப்ரோக்கல் தான், மாறி இருக்குது. அதனால ஸ்பெசிபிக் வால்யூம் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் மாஸ் டென்சிட்டி. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்கலாம். நாளைக்கு நீ ஒரு டிஎன்பி எக்ஸாமோ இல்ல ஒரு டிஆர்பி எக்ஸாமோ இல்ல ஒரு ரயில்வே எக்ஸாமோ எழுத போறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரொம்ப முக்கியம். 3வது ப்ராப்பர்ட்டி படிச்சுட்டு இருக்கோம், மாஸ் டென்சிட்டி, வெயிட் டென்சிட்டின்னு சொல்லி. 3வது ஸ்பெசிபிக் வால்யூம். அப்ப யாருக்கும் ரிலேஷன் இருக்கு? ஸ்பெசிபிக் வால்யூமுக்கும் மாஸ் டென்சிட்டிக்கும் ரிலேஷன் இருக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெசிப்ரோக்கல், தலைகீழ. மாஸ் டென்சிட்டிங்கிறது கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப்னு வந்துச்சு, இங்க மீட்டர் கியூப் பெர் கிலோகிராம் இருக்கு. therefore specific volume is the reciprocal of mass density. It is commonly applied to gas. The specific volume எங்க அப்ளை பண்றாங்கன்னா பெரும்பாலும் வந்து gaseous substance தான் யூஸ் பண்றாங்க. So what is the formula? Specific volume V equal to volume of the fluid divided by mass of the fluid. Otherwise it is the reciprocal of mass density. Mass density formula படிச்சோம், mass of the fluid by volume of the fluid படிச்சோம். அதனால 1 by mass density reciprocal இருக்கிறதுனால. This is the third property. Fourth property, specific gravity. Okay, fourth property, specific gravity, very important. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு நீ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் யாராச்சும். ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா கவனிச்சுட்டே வாங்க. Very important fluid property. It is defined as the ratio of weight density of the fluid to weight density of standard fluid. Nalla gavanima definition. It is defined as the ratio of weight density of the fluid to weight density of standard fluid. Alladu, or it is defined as the ratio of mass density of a fluid to mass density of standard fluid. ரெண்டுல எந்த டெஃபினிஷனா எடுத்துக்கலாம். என்ன மீனிங் அப்போ? ஏதோ ஒரு ரேஷியோ, ரேஷியோ மீன்ஸ் டிவைடட், ஏதோ ஒரு ரேஷியோ. எதுக்கும் ரேஷியோ? வெயிட் டென்சிட்டிக்கும் வெயிட் டென்சிட்டிக்கும், அல்லது மாஸ் டென்சிட்டிக்கும் மாஸ் டென்சிட்டிக்கும். ஏன் ரெண்டு பேரை டிவைட் பண்றாங்க? ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல். மாஸ் டென்சிட்டியை 9.8 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா வெயிட் டென்சிட்டி கிடைக்க போகுது. So they can write weight density of the fluid to weight density of standard fluid or mass density of fluid to mass density of standard fluid. என்னது சார், வெறும் fluidனு ஃபர்ஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் fluidனு இருக்கு. என்ன எடுக்கிறது? fluidக்கும் ஸ்டாண்டர்ட் fluidக்கும் என்ன வித்தியாசம்? ப்ளீஸ் லிசன். நம்ம படிக்கிறது எல்லாமே fluid மெக்கானிக்ஸ்ல வாட்டர் மட்டும்தான். So your standard fluid என்னங்கறத பாருங்க. fluidனாலே ஒன்னு லிக்விடா இருக்கலாம், இல்ல கேஸஸா இருக்கலாம். நம்ம ஃபோக்கஸ் பண்றது ஃபுல்லாவே லிக்விட் மட்டும்தான். அப்ப லிக்விட்னா ஹனியும் லிக்விட் தான், ஆயிலும் லிக்விட் தான், கிரீஸ் ஆயிலும் லிக்விட் தான், லூப்ரிகேஷன் ஆயிலும் லிக்விட் தான், வாட்டரும் லிக்விட் தான்.
இது எல்லா லிக்யூட்லயுமே எதை நீங்க ஸ்டாண்டர்ட் லிக்யூட்னு சொல்வீங்க? ஸ்டாண்டர்டா யாரு லிக்யூட்னு சொல்லலாம்? ஹனியா, வாட்டரா, ஆயிலா? Water is the standard liquid. Very good. So if you consider the standard fluid, your standard fluid is water, because we know only the density of water is 1000 kilogram per meter cube, or weight density of water is 1000 into 9810 Newton per meter cube. இந்த ரெண்டு தான் தெரியும் நமக்கு வந்து. அப்ப அதுதான் எனக்கு ஸ்டாண்டர்ட் fluid வாட்டர். அப்ப இன்னொரு fluid இருக்குல்ல சார், ரேஷியோ தானே, 1 divided by இன்னொன்னு என்னது? weight density of the fluid divided by weight density of standard fluid. அப்போ weight density of fluidங்கிறது நம்ம பாக்குறது லிக்யூட் தான். அந்த லிக்யூட் வந்து எதுவானாலும் இருக்கலாம். it may be oil or sea water or crude oil or lubrication or kerosene or petrol or diesel, anything, but each and every liquid having the different weight density value. எந்த லிக்விடாவே இருக்கட்டும், அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கும். ஆனா மாறாத மதிப்பு யாருக்கு இருக்கும்? வாட்டர். வாட்டருடைய டென்சிட்டி என்னன்னா 1000 தான் மாஸ் டென்சிட்டி. வெயிட் டென்சிட்டி வந்து 1000 into 9.81. அப்ப நீ ஒன்னு ஃபோக்கஸ் பண்ணும்போது வெயிட் டென்சிட்டியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா என்ன மீனிங்? ஸ்பெசிபிக் கிராவிட்டிக்கு weight density of the liquid divided by weight density of the standard liquid, that is water. இல்ல சார், எனக்கு weight density வேல்யூ வேண்டாம், மாஸ் டென்சிட்டியை பார்க்க போறேன் அப்படின்னா specific gravity can be written as the ratio of mass density of the liquid divided by mass density of water. Okay, va? Can you understand? Yes, sir. Okay. Next point, for liquid, the standard fluid is taken water. நீ fluidனாலே நம்ம பொதுவாக சொல்லிருக்காங்க டெஃபினிஷன்ல, fluidங்கிற வார்த்தை வந்திருக்கு. அடுத்தது இங்க fluidங்கிற ஒரு வேர்ட் வந்திருக்கு இல்லையா? அந்த fluid லிக்விடாவும் இருக்கலாம், கேஸாவும் இருக்கலாம். நம்ம ஃபோக்கஸ் பண்றது லிக்விட் மட்டும் தான், சப்ஜெக்ட்ல வாட்டர் மட்டும் தான். அப்போ நீ லிக்விட கன்சிடர் பண்ணீங்கன்னா உன்னுடைய ஸ்டாண்டர்ட் fluid வந்து வாட்டரா தான் எடுக்கணும். For gases, the standard fluid should be taken as air. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? இதுதான் ஸ்டாண்டர்டானது, ஒரு ரெஃபரன்ஸ் ஆனது வேல்யூன்னு சொல்றது. ரெஃபரன்ஸ் fluidன்னு சொல்லுவாங்க இதை வந்து. Specific gravity is also called as relative density. நல்லா கவனிமா, ஸ்பெசிபிக் கிராவிட்டிக்கு இன்னொரு நேம் வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஏன் உனக்கு இப்படி பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இதெல்லாம் வந்து உனக்கு வந்து குழப்பறதுக்குன்னே கொஸ்டின்ல கேட்பாங்க. நாளைக்கு நீ ஒரு இன்டர்வியூக்கு போற, இல்ல ஒரு கேட் எக்ஸாம் எழுத போற அப்படின்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டியை ரிலேட்டிவ் டென்சிட்டி கொடுப்பாங்க. அப்ப நம்ம ரிலேட்டிவ் டென்சிட்டி என்னன்னு தெரியாம உட்காந்துட்டு கூடாது. அதுக்கு இன்னொரு பேர் தான் ஸ்பெசிபிக் கிராவிட்டி, அவ்வளவுதான். சோ ஏன் ரிலேட்டிவ் டென்சிட்டி பேர் வச்சிருக்கான் பாருங்க. டென்சிட்டிக்கும் உள்ள ரிலேஷன். Because the ratio வந்து mass densityக்கும் அல்லது weight densityக்கும். Therefore Specific gravity is also called as relative density. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் mass by volume, weight by volume, volume by mass அப்படின்னு பார்த்தோம். ஆனா இங்க பாருங்க, ரெண்டு ரேஷியோமே டென்சிட்டி தான். ஆனா சப்ஸ்டன்ஸ் தான் வேற. நியூமரேட்டர்ல லிக்விட் என்ன லிக்விடா இருக்கலாம், டினாமினேட்டர் எப்போதுமே வாட்டர் தான். It is a dimensionless quantity. What is the meaning of dimensionless? Anybody know? What is the meaning of dimensionless? Whether it may be right or wrong, please say the answer. Anyone? What is the meaning of dimensionless? No units. Very good. No unit. Very good. Specific gravity is dimensionless quantity. இதுக்கு யூனிட்டே கிடையாது. ஏன்? மேல மாஸ் டென்சிட்டி இருந்துச்சுன்னா கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப், கீழே மாஸ் டென்சிட்டி தான் இருக்கு, கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். கேன்சல் ஆயிரும், யூனிட்டே இல்லாம போயிடும். Therefore it has no unit and it is denoted by the symbol small s. Specific gravity உடைய symbol வந்து small s. ஓகேவா? இப்ப பாருங்க, ஒரு லிக்விட் இருக்குடா, அது எந்த லிக்விடாவும் இருக்கட்டும், அந்த லிக்விடுடைய வெயிட் டென்சிட்டி என்ன நீ கால்குலேட் பண்ண நினைச்ச அப்படின்னா அந்த லிக்விடுடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி தெரிஞ்சா மட்டும் போதும். தட் இஸ் ஸ்பெசிபிக் கிராவிட்டி இன்டு வெயிட் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். இந்த ரிலேஷனை ரிலேட் பண்ணிருக்கோம். இஃப் யூ கன்சிடர் ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஈக்குவல் டு வெயிட் டென்சிட்டி ஆஃப் லிக்விட் பை வெயிட் டென்சிட்டி ஆஃப் வாட்டர், இந்த ஈக்குவேஷன் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வெயிட் டென்சிட்டி ஆஃப் லிக்விட் மட்டும் என்ன பண்ணுவீங்க, இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோம். அதுதான் போட்டிருக்கு, specific gravity into weight density of water. So specific gravity is represented by small s
and weight density can be calculated by 1000 into 9.81. Already we see in the second property, weight density. Okay, now if you want to calculate the mass density of liquid, liquid means any liquid, honey, oil, petrol, diesel, anything. If you want to calculate the mass density of a liquid, that equation is written as specific gravity into mass density of water. That is, you consider this equation. Mass density of liquid equal to specific gravity into mass density of water. So specific gravity is represented by small s. Mass density of water is 1000. Weight density 1000 into 9.81. நிறைய இருக்கு சார். ஆயில் இருக்கு, ஹனி இருக்கு, வாட்டர் இருக்கு, சீ வாட்டர், நிறைய சொல்யூஷன்ஸ் எல்லாமே லிக்விட் தான். ஆனா மெர்க்குரின்னு ஒன்று இருக்கு இல்லையா, பாதரசம்னு சொல்லுவாங்க. பிரஷர் மெஷர்மெண்ட் டிவைசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மெர்க்குரி இருக்கும், சில்வர் கலர்ல இந்த மாதிரி இருக்கும். இட் டஸ் நாட் வெட் வித் கிளாஸ், கிளாஸோட ஒட்டாது, கீழே விழுந்தா கையில அள்ள முடியாது. பட் இட் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் லிக்விட். இட்ஸ் மெர்க்குரி லிக்விடுடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. எப்படி நம்ம வாட்டர் டென்சிட்டி 1000 சொல்றோமோ, mercury specific gravity value 13.6. Take the notes. Specific gravity of mercury is 13.6. Okay. Specific gravity of mercury is 13.6. Now, I ask one question for you. If you know the answer, please enter in the chat box. The specific gravity of mercury is 13.6. Now, what is the value of mass density of mercury? What is the value of mass density of mercury? How can you calculate? Specific gravity of mercury is 13.6. Then what is the value of mass density of mercury? What's the answer? If you know, you can tell me also. Mercury specific gravity 13.6 ன்னு இருக்குமா, அப்ப அந்த மெர்க்குரியுடைய மாஸ் டென்சிட்டி என்னவா இருக்கும்னு கேக்குறேன். மாஸ் டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா போட்டிருக்கு மேல? ஸ்பெசிபிக் கிராவிட்டி இன்டு மாஸ் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். அப்ப ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரி 13.6 ன்னு இருக்கு. அதுக்கு மாஸ் டென்சிட்டி என்னவா இருந்திருக்கும் சொல்லுங்க. புரியலன்னா கேளு, திரும்ப ரிப்பீட் பண்றேன். புரியுதா? புரியுதா நான் கேட்கிறது? வெரி குட். கார்த்திய சுதன் சேஸ் தி ஆன்சர் 13,600. கரெக்ட் பா. என்ன அர்த்தம்? மெர்க்குரிங்கிறது ஒன் ஆஃப் த லிக்விட்னு சொல்லிட்டேன். அப்போ மாஸ் டென்சிட்டி ஆஃப் லிக்விட்னா மாஸ் டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரின்னு அர்த்தம். ஈக்குவல் டு ஸ்பெசிபிக் கிராவிட்டி இன்டு மாஸ் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். இது ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிடு, இதை மாற்றக்கூடாது. இந்த லிக்விடுங்கிறது எதுனாலும் இருக்கலாம்னு சொல்லியாச்சு. அது ஆயிலோ மெர்க்குரியோ எதுனாலும் இருக்கட்டும். இப்போ இது வேணும் அப்படின்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரி இஸ் 13.6. ஸோ மாஸ் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் அகைன் 1000 into 13.6, 13,600. This is the mass density of mercury. Okay. Now I asked again another question. Listen carefully. If the specific gravity of oil is 5, what is the mass density of oil? ஒரு ஆயிலுடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி 5. அந்த ஆயிலுடைய மாஸ் டென்சிட்டி என்னவா இருக்கும்? 5000. வெரி குட். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருந்துருச்சு அப்படின்னா, வெரி குட் பா, வெரி குட் வெரி குட். ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதோட மாஸ் டென்சிட்டி ஆஃப் வாட்டரை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அந்த பொருளினுடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டியும் மாஸ் டென்சிட்டியும் மல்டிப்ளை பண்ணும்போது மாஸ் டென்சிட்டி ஈஸியா அந்த பொருளை கண்டுபிடிச்சிடலாம். Just multiply. If you want weight density, you have again multiplied with 9.81. Okay. Now, this is the very important concept for studying the fundamentals of fluids. நம்ம பார்த்திருப்போம், ஒரு கடல் இல்ல ஒரு ஏரி, ஒரு ரிவர். இன்னொன்னு ஒரே வெயிட் எடுத்துக்கோங்க. ஒரே வெயிட்ல இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 கிலோ, ஓகேவா? ஒரு 10 கிலோகிராமுக்கு ஈக்குவலண்டா வுட் எடுத்துக்கோங்க. அதே 10 கிலோகிராமுக்கு ஈக்குவலண்டா ஐஸ் கட்டி எடுத்துக்கோங்க. அதே 10 கிலோகிராமுக்கு ஈக்குவலண்டா அயன், இரும்பு துண்டு.
இந்த மூணையும் ஒரே ரிவர்ல போடு, ரிவரோ கண்டெய்னரோ ஒரு பார்ட்ஸ் வெல்லோ எதுனாலும் சரி, இந்த மூணையும் போட்டா மூணுமே எப்படி இருக்கும்? வுட்டு வந்து ஃப்ளோட் ஆகுமா இல்ல இம்மர்ஸ்ட் ஆயிடுமா, உள்ள முங்கிருமா? வுட்டு மரப்பலகை வந்து தண்ணியில போட்டோம்னா உள்ள முங்குமா இல்ல மிதக்குமா? whether it is floated or immersed? மிதக்கும். ஆனா நான் சொன்னது பாத்தீங்கன்னா வெயிட் மூணுக்குமே சேம் தம்பி, மூணுக்குமே வெயிட் சேம். சரியா? பாப்போம். வுட் வந்து இப்போ மிதக்குன்னு சொல்றீங்க, நம்ம ரியலா பார்த்திருக்கோம். எவ்வளவு பெரிய போட், எவ்வளவு பெரிய ஷிப் போகுது, எல்லாமே வுட்ல தான் பண்ணுவாங்க. அதனாலதான் மிதந்து போகுது கடலுக்கு மேல வந்து. அடுத்தது பாரு, ஐஸ் கியூப், ஐஸ் கட்டி. ஐஸ் கட்டி நம்ம எடுத்து உள்ள போட்ட உடனே அடியில போகுமா இல்ல வாட்டர் சர்ஃபேஸ்க்கு மேல நிக்குமா, அந்த சர்ஃபேஸ ஒட்டினாப்ல இருக்குமா? நீ பிக்சர்ல பார்த்தே சொல்லிடலாம். நீ ஒரு ஜூஸ் வாங்குற அப்படின்னா ஒரு ஐஸ் கட்டி எடுத்து உள்ள போடுறனா அது உள்ள முங்கவும் செய்யாது, தண்ணிக்கு ஜூஸுக்கு மேலேயும் நிக்காது. கரெக்டா எங்க இருக்கும்? அந்த சர்ஃபேஸ்ல மட்டும்தான் கான்டாக்ட் இருக்கும். மொத்த ஃபுல் ஐஸ் கியூப்மே இந்த மாதிரி ஷேப்ல இருக்குதா பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு லுக் அப்பியரன்ஸ் தெரியும். Can you imagine? Yes sir. ஓகே ஓகேமா. அதே 10 கிலோகிராமுக்கு ஒரு இரும்பு துண்டு, ஒரு இரும்பு, பெரிய இரும்பு, அதே 10 கிலோக்கு கிணத்துல கொண்டு போடுத, மிதக்குமா இல்ல சர்ஃபேஸோட கான்டாக்ட்ல இருக்குமா இல்ல முங்கி உள்ள கிரவுண்டுக்கு போயிருமா? முங்கிரும் சார். முங்கிரும். அப்போ மூணுமே வெரி குட்மா, வெரி குட். மூணுமே ஈக்குவல் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டான்சஸ் தான், ஈக்குவல் மாஸ் தான். பட் தே ஹேவிங் difference in character. Wood is floating along the surface of water. Ice is also floating. Iron is immersed inside the water. What is the difference between them? Mass is constant. What is the difference? Specific gravity is different. Nalla gavninga. If the substance having the specific gravity less than 1, 1 விட கம்மியா ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி இட் வில் பி ஃப்ளோட் ஆன் தி வாட்டர். அப்போ எவ்வளவு பெரிய ஷிப்பு போகுது, கப்பல் கடலுக்கு மேல எவ்வளவு பெரிய போட்டு போகுது, அதுக்கெல்லாம் அந்த மெட்டீரியல்ஸுக்கு வந்து ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்ன அப்படின்னா 1 விட வேல்யூ வந்து கம்மியா இருக்கும். அது 0.9 இருந்தாலும் பரவாயில்ல. அப்ப ஏன் ஃப்ளோட் ஆகுதுன்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு, 1 விட கம்மியா இருக்கு. ஐஸ் கியூபுக்கு பாருங்க, அது ஃபுல்லா மிதக்கவும் இல்லை, ஃபுல்லா முங்கவும் இல்லை. இட் இஸ் ஈக்குவல் டு 1. ஐஸ் கியூப் ஸ்பெசிபிக் கிராவிட்டி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே. நவ் அயனுக்கு பாரு, இரும்பு துண்டு, இதெல்லாம் போட்டோம்னா கல்லு, கல் இருக்கு இல்லையா, ஸ்டோன்ஸ், இது இரும்புல உள்ள போய் முங்கிரும். இட் ஹேவிங் த ஸ்பெசிபிக் கிராவிட்டி கிரேட்டர் தேன் 1. இது ஒரு கேட் எக்ஸாம்ல கேட்பாங்க. Why wood is float along the surface of water? ஏன் வந்து மரப்பலகை வந்து தண்ணியில வந்து மிதக்குது? Because its specific gravity is very low, that is less than 1. இன்னொரு ரிலேஷன் பாருங்க, ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இது வந்து less than 1, ஐஸ் 1, இது போக போக 1 கூடுது. அப்ப ஸ்பெசிபிக் கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆக that substance will be sink in the water. சிங்க்னா முங்குறது, அது இம்மர்ஸ்டு, முக்கிறது. ஸ்பெசிபிக் கிராவிட்டி கூட கூட அந்த பொருள் வந்து தண்ணிக்குள்ள முங்கிரும். எனி டவுட்? No sir. Okay, time up. We studied 4 properties. Can you tell me the name? First property, say fast. First property, mass density. Another name of mass density? Density. Density. Very good, very good. What is the formula for density, mass density? Mass of fluid by volume of fluid. Very good, mass by volume. Second property, Specific weight. weight density. Weight density special name, specific weight. What is the formula? Weight density. Weight of fluid divided by volume of fluid. Very good. What is the relation between mass density and weight density? A simple formula is explained. What is the relation between weight density and mass density? W equal to U into G.
Rho into G, that is weight density equal to mass density into gravitational constant, acceleration due to gravity G. Okay, third property, Specific Specific volume. specific volume. What is the formula for specific volume? volume of fluid by mass of fluid. Very good, volume by mass. What is the another relationship between specific volume and density? V 1 is by equal mass density. to 1 by rho. 1 by Specific density. specific volume equal to 1 by Mass density. mass density. Okay, what is the another name of specific volume?